ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக சங்கீதம் 118வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் வேதாகமத்தின் ஒரு மைய வசனமாக, இந்த அதிகாரம் வேதாகமத்தின் ஒரு மைய அதிகாரமாக காணப்படுகிறது. ஆக இதற்கூடாக தேவன் நமக்கு என்ன கூட வருகின்றார்? நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷனை நாம் நம்பாதபடி கர்த்தர் பேரில் எங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரமே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை தவிர மற்ற எல்லாம் ஏனைய யாவும் தற்காலிகமானது, மாறக்கூடியவைகள், நிலையற்றவைகளாயிருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் மாறாதவர், எப்பொழுதும் நிலையானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆக இந்த நாளிலே நீங்களும் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். அழிந்து போகக்கூடிய, மாறக்கூடிய, நிலையற்ற உலகத்தின் மேலோ, மனுஷன் மேலோ, பணத்தின் மேலோ, அதிகாரத்தின் மேலோ, செல்வாக்கின் மேலோ, பேர் புகழ்ச்சிகளின் மேலோ நம்பிக்கை வைக்காதபடி உங்களை உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.